ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த அழகான அந்த தருணம், அந்த எபிசோடு இன்றைக்கி வரப்போகுதுங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேணுகாவை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாரு நம்ம கதிரேசன். உண்மையாவா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, எனக்கும் அது ஆசை தான் நடக்கணும்னு சொல்லிட்டு, ஆனால் என்ன பண்ணுறது, நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இன்றைக்கி எபிசோடில் கண்டிப்பாக நடக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் நம்பினீங்கன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்காக அசிங்கமாக சொல்லிடாதீங்க. கொஞ்சம் நல்லபடியாக பாசிட்டிவாக யோசிப்போம். ஏன்னா விஜய்க்கும் மல்லிக்கும் நல்லது நடக்கணும்ல, அதனால தான். அதுக்கப்புறமா இந்த கதிரேசன் இருந்துக்கிட்டு இந்த விஜய் வந்து எதுக்காக நம்ம பொண்ணை வந்து அடிக்கிற குத்துறன்னு சொல்லிட்டு வந்தார். அவர் வேறு ஃபோன் பண்ணி நம்மக்கிட்ட கோவமாக பேசினார். என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக வந்துட்டுருக்காரு. அங்கே வந்ததுக்கப்புறம் தான் எல்லா உண்மையும் தெரிய வருது. விஜய் வந்து அவளை சர்றா மாதிரியே போட்டு தாக்கினுங்கிறாரு. அதனால் கோவம் வந்த நம்ம கதிரேசன் இருந்துக்கிட்டு என் பொண்ணு அடிக்க நீ யார் அப்படின்னு சொல்ல, இவளை அடித்தா கேட்க நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. என்னப்பா சொல்கிற, அவன் என் பொண்ணுப்பா, என் பொண்ணு ரேணுகா உனக்கு தெரியலையா, 10 மாதம் சுமந்து பெத்த என் பொண்ணை இப்படி அடிக்கிறிய, உங்களுக்கு அறிவு இல்லை, வெக்கம் இல்லை, மானம் இல்லை, சூடு இல்லை, சொர்ணம் இல்லைன்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்க. அவன் பொண்ணே இல்லையா, அவன் பொண்ணு செத்து போச்சியா, அவள் கூட வாழ்ந்திருக்கேன், எனக்கு தெரியாதா, அவளுடைய ஞாபகம் அவளுடைய நினைவுகள் எல்லாமே என்கிட்ட இருக்குது. ஆனால் அவள் இவ இல்லை, அவள் இறந்து போயிட்டான். ஆனால் அவள் தூய்மையானவ, அவளுடைய பேரை சொல்லி இவளை அசிங்கப்படுத்தாத, இவ பேரை சொல்லி அவளையும் அசிங்கப்படுத்தாதியா, இவ சரியான ஃப்ராடியா அப்படின்னு சொல்ல எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொன்னதோ. அதுக்கப்புறம் வக்கீல் ஒருத்தரை கூப்பிட்டு வந்து எல்லா உண்மையும் சொல்ல வைக்கிறாங்க. அந்த வக்கீல் இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஆமாங்க, இவன் மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்குது, 1 2 1000 கேஸ் இருக்குது. அதில் எதை சொல்கிறது எனக்கு தெரியல. ஆனால் ஒரு சில சாட்சிகள் வந்து வந்திருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகை கடைக்காரங்க, அதுக்கப்புறம் இவங்க ஒரு வயசானவங்களை வந்து அவங்களுடைய பொண்ணுன்னு சொல்லி ஏமாத்திருக்கா அவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் அவள் என்னென்ன ஏமாத்தினாலும் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து டாக்குமெண்ட்ஸோடு காட்டுறாங்க. பாருங்கள், இந்த டேட்டில் என்னுடைய பணம் திருடு போயிருக்கு, இது எல்லாத்துக்கும் காரணம் இவ தனி ஆள் இல்லை, இவங்க ஒரு கும்பலாகவே சுற்றிங்கிறாங்க. எந்த வகையில் வந்து ஃப்ராடு வேலை, பித்தலாட்டு வேலை, திருட்டு வேலை இதெல்லாம் பண்ண முடியுமோ அந்த வகையில் எல்லா வேலையும் செய்வாங்க. அந்த மாதிரி செஞ்சு எத்தனை பேர் ஏமாத்திருக்காங்க தெரியுமா, எத்தனை பேர் நடு ரோட்டில் நின்றுருக்காங்க தெரியுமா. நீயும் இப்போ உஷாரா இல்லைன்னு வச்சுக்கேன், இன்னொரு 2 மாதம் உன்னை மொட்டை அடித்து மூளையில் உட்கார வச்சிருவேன். அதுக்கப்புறம் ஐயோ சாமி பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதி ஒட்டில் வாசல்லையோ, அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் பழனி கோவில் வாசல்லையோ எங்கேயோ ஒன்று உட்காந்துக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்ல, ஐயா சாமி நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா, கடவுள் மாதிரி வந்து என்னை காப்பாற்றினீங்க, இவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு தெரிஞ்சிருந்தா அவளை வீட்டிலே விட்டுருக்க மாட்டேன், என்னை ஏமாத்திட்டேலடி அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாளாக பாசத்தில் அப்படியே பொங்கி வலிஞ்ச நம்ம கதிரேசன் இருந்துக்கிட்டு இன்னைக்கு பொலிர்னு வச்சா பாருங்க ஒரு அடி, அப்படியே கண்ணும் பண்ணு மாதிரி வீங்கிச்சுன்னா பார்த்துக்குவாங்களேன். அந்த பண்ணை பிச்சு தின்றலாமா அப்படின்னு சொல்ல நினைக்கக்கூடாது. ஒரு சில கேட்கு மாதிரிங்க அதை கூட கேள்வியை கேட்பாங்க, ஆனால் அதெல்லாம் இங்கே பேசக்கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு வீக்கம் பெருசாக இருக்குன்னு சொல்ல வந்தேன். அதனால் இந்த மாதிரி சில்லியான கொஷின்லாம் கேட்கக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த இவர் இருந்துக்கிட்டு இந்த அப்பா நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, நான் தான் உங்கள் பொண்ணுனதும், ஏன்டி டேய் உன்னுடைய இது எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துச்சு, வெளிச்சத்துக்கு இதுக்கு மேலே நீ சொல்லி என்ன பிரோஜனுக்கு சொல்ல, இது குடுமி என் கையில், அதனால் இதுக்கு மேலே என்ன சொன்னாலும் இந்த வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தரன்னு வெளியே இழுத்துன்னு போய் விடுறாரு. அதுக்கப்புறம் ஐயோ அப்பா தப்பு பண்ணுறீங்கப்பா, நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொன்னோம். டேய் கதிரேசா, நான் சொல்லிட்டு இருக்கேன் நீ கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் உடனே பயந்துடுறாரு நம்ம கதிரேசன். உன்னுடைய உருட்டல் மிரட்டல் இதுக்கெல்லாம் பயப்படுறாள் நான் கிடையாது, அப்படியே பயந்தாலும் என்னுடைய பொண்ணு சாயலில் இருக்கிறதுனால உன்னை பாவம் பார்த்து விடுறேன், இல்லைன்னு வச்சுக்கோ இதே இடத்துல உன்னை கொன்று வச்சிருவேன், இதோட லாஸ்ட்டு, இதுக்கு மேலே என் கண்ணுலேயே முழிக்க முடியாது, ஒழுங்கு மாதிரியே ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மிரட்டி விட்டுறாரு. அதுக்கப்புறமா என்ன கதிரேசா, இந்த வேறு வீட்டை விட்டு துரத்திட்டுல பாரு, இன்னும் ஒரே மாதம் இந்த இடம், இதோட வீடு, உன்னுடைய பணம் சொத்து பத்து எல்லாத்தையும் காலி பண்ணி உன்னை நடு ரோட்டில் நிற்க வைக்கல, என் பேர் சுடர் இல்லடா அப்படின்னு சொன்னதும் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஷாக் ஆகிடுது. அப்படி பாவி இவ்வளோ பெரிய வில்லியாடி நீ, உன்னைய போய் புள்ளப்பூச்சி மாதிரி நினச்சி கொஞ்சிட்டலாம் இந்த நேடி, இத்தனை நாளாக எங்களை ஏமாற்றி இருந்தது கேட்டின்னு சொல்லிட்டு விஜய்க்கு வேற பழசெல்லாம் ஒரு பக்கம் அப்படியே இந்த பட்டாம்பூச்சி தலையை சுற்றலாம் அந்த மாதிரி சுற்றி அந்த மண்டை புழுக்க அதே ஓடுது. இவ்வளோ பெரிய முட்டாளாக தட்டினடா சி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மல்லி இருந்துக்கிட்டு சரி விடுங்க என்ன பண்ணுறது, இதெல்லாம் தெரியாமல் நடந்துச்சு, நமக்குள்ளே எந்த ஒளிவு மறைவும் இல்லை, ஆனால் இந்த சுடரால் நமக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ சண்டை, எவ்வளோ சச்சரவு, அதுக்காக நீ ஃபீல் பண்ணாதீங்க, நான் உங்களை நம்புகிறேன், நான் நம்பாமல் வேறு யார் நம்புவாங்க, அதனால் இதெல்லாம் விட்டு தள்ளிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்க போயிடலாம் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையை நல்லபடியாக வாழ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த வெண்பாவுக்கு அடிபட்டிருக்கு இல்லையா, அதனால் முதல்ல வெண்பாவை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இவங்க வாழ்க்கையை பார்க்க சந்தோஷமாக கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.